வணக்கம் நண்பர்களே. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக ரொம்ப ஜெயிச்சிரும், அண்ணா திமுக கூட ஜெயிச்சிரும், ஏன் விஜய் பெரிய தாக்கத்து கொடுப்பாரு, இதெல்லாம் நிறைய பேர் பேசிட்டாங்க. பேசுறது ஆளே கிடையாது. ஊடகத்துக்கு ஊடகம் கருத்து கணிப்பு அவங்க சொல்ல வேண்டியது சொல்றாங்க. யூடியூப் சேனல் கூட நடத்துறாங்க. பெரிய பெரிய அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் இவங்க அடிச்சு தூக்குவாங்க, அவங்க அடிச்சு தூக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. கேட்குறீங்களே, நம்ம எல்லாரும் பார்க்கிறோம். இவங்க அடிச்சு தூக்குவாங்களா, அவங்க அடிச்சு தூக்குவாங்களா, ஸ்டாலின் அடித்து தூக்குவார், விஜய் அடித்து தூக்குவார், எடப்பாடி ஆட்சிக்கு வந்துவார், இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா? அப்படி வர்றதுக்கு காரணம் என்ன? முக்கியமா வந்த சில முடிவுகள் படி பார்த்தோம் அப்படின்னா, திமுக நிறைய இடங்களை ஜெயிச்சிரும், திமுக அணி ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணங்கிறது பார்ப்போமா? இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இந்த 3 முடிவுகள்ல திமுக வெற்றி, அண்ணா திமுக வெற்றி அல்லது தொங்கு சட்டப்பேரவை, விஜய் வெற்றி, இதற்கான காரணங்கள் என்ன, அதை பத்தி தான் இப்ப நம்ம ஆராய போறோம். திமுக அணி ரொம்ப பலமான அணியா இருக்குங்க. ரொம்ப கடந்த முறை ஜெயிச்ச கிட்டத்தட்ட 150 அந்த இடத்துக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லிட முடியாது. நிறைய நலத்திட்டங்கள் சொல்லியிருக்காங்க, அதுவும் மறுக்க முடியாது. ஆனா அதே சமயம் அவங்களுடைய கூட்டணி கட்சிங்க ரொம்ப கலக்கத்தில் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா திமுக மேல கோபத்திலே இருக்காங்க, ஏன் பொறாமையில் இருக்காங்க கூட சொல்லலாம். ஏன்னா என்னங்க, எங்களை எல்லாம் சொல்லி இத்தனை கம்மி சீட்டை கொடுத்துட்டு திமுக எவ்வளவு சீட்ல நிக்குது, இவங்க ஜெயிச்சே ஆகணுமா இப்படி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது களத்துல நிச்சயமா பிரதிபலிக்கும். திமுக பலம் தான் கூட்டணியுடைய பலம். இருந்தாலும் கூட்டணிங்க முக்கல் முனகி பண்ணி ஏதோ குட்டி குட்டியா ஆப்பு வச்சுட்டாங்கன்னு வைங்க, திமுக கொஞ்சம் கஷ்டம்தான். அது ஃபர்ஸ்ட் செனாரியோங்க. அண்ணா திமுக ஜெயிச்சது அப்படின்னா, அண்ணா திமுக பெரும்பான்மை வருவதற்கான சிரமங்கள் ரொம்ப அதிகங்க. பெரும்பான்மை அண்ணா திமுக மட்டும் பெரும்பான்மை வராதுங்க. அந்த அணியே சேர்ந்து என்னதான் முக்குனாலும் ஒரு 120 சீட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது ஏற்கனவே உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவர்கள் சொன்னது போல ஒரு என்டிஏ ஆட்சி அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுக்குள்ள எடப்பாடி பழனிசாமியை எல்லாரும் சேர்ந்து ஒரு சைஸு கொண்டு வந்துருவாங்க. அதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்ல முடியாது. அண்ணா திமுக அணி ஜெயிச்சது என்றால் மாபெரும் வெற்றி கிடையாதுங்க. அதற்கு என்ன காரணம்? அதுக்கு என்ன காரணம் முக்கியமா இருக்குன்னா, விஜயோட காரணம் முக்கியமா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம அண்ணா திமுக அணி ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன அணியா இருக்கு. அது பாஜக கடந்த மக்களவை தேர்தலில் வாங்கின ஓட்டு அப்படியே வராது, நிச்சயமா வராது. அதிமுக கடந்த மக்களவை தேர்தலில் வாங்கின ஓட்டோட அதிகம் ஓட்டு வாங்கும். ஆனா நடுல போந்துட்டாங்க அகில இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழக தலைவி சின்னம்மா அவர்கள். அவங்க என்ன பண்றாங்கன்னா, அப்படியே முக்குழுத்தர் வாக்கு அப்படி தன்பக்கம் வச்சுக்கிறாங்க. அவன் எல்லாம் கொண்டு வந்துருங்க, எடப்பாடி பக்கம் போகாதீங்க அப்படின்னு சொல்லி வச்ச மாதிரி செஞ்சிருக்காங்க. பல இடங்களும் அப்படிதான் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்காங்க. ஆகையால அவங்க சின்னம்மா சொல்லிட்டாங்க, புரட்சி தாய் இப்ப சின்னம்மா சொல்லிட்டாங்க, அவங்க சொன்னதுக்கு அப்புறம் எடப்பாடி போய் போடலாமா அப்படின்னு பயங்கரமா உள்கொத்து இருக்குங்க. அதனால எடப்பாடிக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். இப்ப சொல்றாரு, இல்லை உடைக்க நினைத்தார்கள் அண்ணா திமுகவை, கவிழ்க்க நினைத்தார்கள், பிரிக்க நினைத்தார்கள் அப்படின்னு வர்றவங்க போறவங்க பேரெல்லாம் சொல்றாரு. ஓபிஎஸ் வச்சு மு.க. ஸ்டாலின் உடைக்க நினைச்சாராம் எதை, அண்ணா திமுகவை. என்னங்க ஓபிஎஸ் நீங்களும் சேர்ந்தாங்க, மோடி சொல்லிதாங்க நாங்க ஆட்சிக்கு தொடரணும் அப்படின்லாம் சொல்றீங்கல்ல. ஓபிஎஸ் சொன்னால, மோடி சொன்னதுலதான் ஆதரவு கொடுத்ததா? அப்ப எடப்பாடி ஒண்ணுமே சொல்லலையே. எப்படியோ அண்ணா திமுக கத்திரி பொண்ணுன்னு சொல்லி பிஜேபி தாங்க இது நினைச்சிட்டு இருக்கு. நீங்க ஸ்டாலினுக்கு கை காட்டீங்கன்னா மக்கள் நம்புவாங்களா? உங்களை எல்லாம் கேஸ் ஓட்டெல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க, எல்லாம் தனித்தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் நிம்மதியா தான் இருக்கணும். ஆனா அது மாதிரி இருக்க முடியல. அண்ணா திமுகவோ விஜயை கண்டு பயப்படுறாங்க. விஜய் மிகப்பெரிய அளவுக்கான மாற்றத்தை கொண்டு வருவார்னு தெரியுது. அவர் எங்க கொண்டு வராரு அப்படின்னு நிறைய பேர் நீங்க கேக்குறீங்க. பிரச்சாரத்துக்கே போக மாட்டேங்கிறாரு. நான் இந்த மாதிரி சொன்னா கமெண்ட் போடுறாங்க, ஏங்க போலீஸ் அனுமதி மறுக்குது, உங்களுக்கு தெரியாதா அப்படி எங்கிட்ட கேட்கறாங்க. போலீஸ் மத்த கட்சிக்காரங்கள போறாங்க இல்லைங்க, விஜய்க்கு மட்டுமா மறுப்பு தெரிவிக்குது? அந்த கிடைக்கிற நேரத்துல போய் பிரச்சாரம் பண்ணலாம் தானே, மக்கள்கிட்ட ஒரு எழுச்சி உருவாகும்ல. செய்ய மாட்டேங்கிறாரு. வேற ஏதோ கணக்கு வச்சிருக்கிறாரு தளபதி. சரி ஜனநாயகன் வரட்டும், அதுக்கப்புறம் அடுத்த தேர்தலை பார்க்கலாம்னு நினைக்கிறாரோ என்னமோ. இருந்தாலும் அப்பப்போ ஊரெல்லாம் போறாருங்க. அவர் பேசின பெரிய தாக்கம் இருக்குங்க. வீட்டுக்கு ஒரு ஓட்டு 2 ஓட்டு வச்சாங்க கூட கிட்டத்தட்ட 1 கோடி ஓட்டு வாங்கிடுவாருங்கிற மாதிரி தெரியுது. 6-7 சீட்டு வரும்னு சொல்லி பல கணிப்புகள்லாம் சொல்லுதுங்க. இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா, திமுக ஓட்டை தான் ரொம்ப சாப்பிட்றாருங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, அவரு 8-9% ஓட்டு வாங்கினாரு கூட அப்படியே எதிர்கட்சி ஓட்டுகளை பிரிச்சு அதிமுகவை பயங்கரமா பாதாளத்துல தள்ளிடுவாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா அதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல அவர் 12% வாங்கிட்டாருன்னா அதிமுக அவ்வளவுதான், 30 சீட் தான் ஜெயிக்கும், எடப்பாடி பழனிசாமி காலி அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா அப்படி இல்லைங்க.
அவர் எடுக்கிற ஓட்டுல 3 ஓட்டு திமுகவோட ஓட்டுங்க. அவர் ஒருவேளை 6 ஓட்டு எடுக்கிறாரு வைங்களேன், அது 2 ஓட்டு திமுகவோட ஓட்டு. அப்புறம் ஒருவேளை 10 ஓட்டு வந்துட்டாரு அப்படின்னா, 12 ஓட்டு வந்துட்டாரு அப்படின்னா, 4 ஓட்டு திமுக ஓட்டு, 8 ஓட்டு அண்ணா திமுக ஓட்டு இல்ல. அந்த இடத்துல ஈக்குவேஷன் மாறுது. ஒருவேளை 12% அவர் எடுத்தார் அப்படின்னா 6 ஓட்டு திமுக எடுத்துறாரு, 6 ஓட்டு அண்ணா திமுக எடுத்துறாரு. அப்படிங்கிற நிலைமை தான் உருவாகும். அப்ப என்ன ஆகுன்னா, அண்ணா திமுகவுடைய பாதிப்பு வர அதே சமயத்துல திமுகவையும் பாதிக்கும். விஜய் ஏற ஏற 2 கட்சிகளுக்கும் அப்படியே வயிற்றுல புளிய கரைக்குது. என்னடா பண்றது அப்படின்னு. ஏன்னா இந்த கருத்து கணிப்புல போட்டு தாக்குறாங்க. வர்றவங்க போறவங்க என்ன சொல்றாங்க, விஜய்க்கு ஒரு 18% கிடைக்கும், விஜய்க்கு ஒரு 18% கிடைக்கும், அவரு 4 இருந்து 6 சீட்டு ஜெயிச்சிருவாரு, இப்படிலாம் சொல்றாங்க. நாங்க பல முறை சொல்லிட்டோம், விஜய் ஒருவேளை 6 சீட் ஜெயிச்சாரு அப்படின்னா திமுகவுடைய பெரும்பான்மை பாதிக்கப்படும். நாங்க தொடர்ந்து சொல்றோம். விஜயோடைய ஓட்டு தான் இந்த 2 கட்சிகளுக்கும், இரண்டு அணிகளுக்கும் மிகப்பெரிய பாதிப்பு கொடுக்க போகுது. 2 பேருமே பாதிக்கப்பட போறாங்க. இல்ல விஜய் அப்படியே அண்ணா திமுக காலி பண்ணிட்டாருன்னா திமுக சுமார் 150 190 சீட்ல ஜெயிச்சிருங்க, அதுல சந்தேகமே கிடையாது. அப்படி ஆச்சு அப்படின்னா அண்ணா திமுக மோசமான தோல்வியை தழுவும். விஜய் கிட்டத்தட்ட ஒரு 6 8 10 சீட்டு ஜெயிச்சுடுறாரு. ஆனா தேர்தல் கணக்கு அப்படி இல்லை. ஒரு கட்சியோட ஓட்டை தான் திங்குங்கிறது தேர்தல் கணக்கு கிடையாது. ஏனென்றால் நேரடியாக விஜய் யாரை எதிரி என்று கூறுகிறார், யாரை தன்னுடைய போட்டியாளர் என்று கூறுகிறார், யாரு வர்சஸ் யாருன்னு சொல்றாரு, தாவேக வர்சஸ் திமுக சொல்றாரு. அப்போனா இவர் தான் தாவேக வர்சஸ் திமுக வச்ச அண்ணா திமுக காரங்களாம் தாவேக போடுங்க அப்படின்னு திங்க் பண்ணுவாங்களா? மாட்டாங்க தானே. விஜய்க்கு போடுறவங்க திமுக எதிர்ப்பாளர்களும் இருப்பாங்க, நிறைய இருப்பாங்க. ஒருவேளை விஜய் 12% எடுத்தார் அப்படின்னா 2 கட்சிகிட்ட இருந்தும் 6% எடுத்துருவாரு. அப்படி எடுத்தாருன்னா அண்ணா திமுக கடுமையான தோல்வியை சந்திக்கும். திமுக பெரும்பான்மை பெறுவது சிரமமாக இருக்கும். பாருங்க, நான் முதல்ல சொன்ன கணக்கை சொல்றேன். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, திமுக அணி பயங்கர வெற்றி பெற்றிரும். வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஏனென்றால் விஜய் கணிசமான ஓட்டுகள் பெற்று அண்ணா திமுகவை காலி செய்து விடுவார். இல்ல 2 பேரும் நெக் டு நெக் வருவாங்க. நிறைய பேர் சொல்றாங்க நெக் டு நெக் வருவாங்க, 2 பேர்ல யார் ஜெயிப்பாங்க கடைசி நிமிஷம் தான் முடிவாகும், இப்படி எல்லாம் சொல்றாங்க. அப்பவும் பிளே பண்ண போறது யாரு தெரியுமா? இந்த 2 கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையெல்லாம் கிடையாது. தேர்தல் அறிக்கையில் இன்று வென்று நிற்பது எதுன்னா திமுக தான். ஏன்னா அவங்க செஞ்சிருக்காங்க, கொஞ்சம் ஆட் ஆன் கொடுக்குறேங்கிறாங்க. 1000 கொடுக்குறேங்கன்னா 2000 கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் 8000 ரூபாய்க்கு கூப்பன் தர்றோம், போய் பொருள்லாம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா ஃப்ரிட்ஜ் தர்றோம், இலவச குளிர்சாதன பெட்டி தர்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா என்ன ஆகும் இருக்கு இல்லையா? இது எல்லாமே மக்களுக்கு ஒரு தாக்கத்தை கொடுக்கலாம். கொடுத்தவர் நிறைய கொடுப்பாருங்கிறாங்க. விஜயும் பல இலவசங்களை அறிவிச்சிட்டாரு. இலவசங்களை வேண்டாம் என்று முழங்குபவர் யாருன்னா சீமான். அவர் யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த தேர்தல் 4.5 ஏன்னா ஒரு தனித்துவத்தோட போறவர். இவங்க எல்லாம் சேர்ந்து அதிமுக ஓட்ட பெருமளவுக்கு எடுத்துருவாங்க. அதை மீறி அதிமுக ஜெயிக்கும் அப்படின்னா திமுக ரொம்ப மோசமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். அந்த மோசமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு விஜய் தான் காரணமா இருப்பாரு. அவர் திமுக போட்ட அடின்னு அடிக்கிறதுனால விஜய்க்கு ஓட்டு போய் திமுகவுக்கான வாய்ப்பு, அதிமுகவுக்கு வாய்ப்புகள் வரும். நிறைய தொகுதிகள் என்ன ஆகுது அப்படின்னா விஜய் திமுக ஓட்டை எடுத்தாருமீங்க, அதிமுகவுக்கு ஒரு கெயின் இருக்கு. சென்னையில் அந்த மாதிரி இருக்குன்னு சில ஊடகங்கள் சொல்றாங்க. இந்த தேர்தலில் விஜயோட ரோல் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா விஜய்க்கு நல்லா தெரிஞ்சிருக்குங்க. அவர் தான் ஒரு முடிவு எடுத்துட்டா அவரையே மாற்ற முடியாது இல்லையா? நன்றி, வணக்கம்.